பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது அல்லது புரிந்து கொள்வது எப்படி அப்படின்ற பைபிள் ஸ்டடியில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. லாஸ்ட் வீக் ஸ்டடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கற்றுக்கொண்டிருப்பீங்க. இந்த வாரம் நம்ம அடுத்த டாபிக் நம்ம போக இருக்கிறோம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் படி எப்படி வாசிக்கிறது, ஆத்தர்ஸ் என்ன வேதாகமத்தை எழுதுகிற அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு, அங்கே முதல் அதை கேட்ட ஆடியன்ஸ் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம போன வாரம் கற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதாகமத்தில் 66 புக்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொன்றுமே வந்து ஒரே மாதிரியான இலக்கிய நடையில் எழுதப்படலை. ஒவ்வொன்றும் வித்தியாசமான இலக்கிய நடையில் எழுதியிருக்கிறாங்க. லிட்ரேச்சர் வந்து ஒவ்வொரு லிட்ரரி டிவைஸும் டிஃப்ரெண்ட் லிட்ரரி மெத்தட்ஸ் வச்சு எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இது வந்து நரேட்டிவ்ஸ் அப்படின்னா சரித்திர தொடர்கள் இருக்குது. சில புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொயட்ரினா கவிதை நடையில் எழுதியிருக்கிறாங்க. சில புக்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னா சொற்பொழிவு, உரையாடல் அந்த மாதிரி, அதாவது டிஸ்கோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி 3 விதமான மேஜரான 3 இந்த லிட்ரரி ஜான்ராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இலக்கிய நடைகளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு புக்கும் எழுதியிருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு லிட்ரரி ஜான்ராவும், அதாவது ஒவ்வொரு விதமான இலக்கியங்களையும் நம்ம ஒரே மாதிரி நம்ம படிக்க முடியாது. எப்படி நம்ம சரித்திரத்தை படிக்கிறோமோ அதே மாதிரி கவிதைகளை படிக்க முடியாது. கவிதைகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வேற ஒரு சரித்திர தொடரையோ இல்லைன்னா வேற இந்த சொற்பொழிவுகள், டிஸ்கோர்சஸ் சொல்றோம்ல, அதெல்லாம் நம்ம ஒரே மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொன்றையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வித்தியாசமா புரிஞ்சுக்கிட்டாதான் கரெக்டாக நம்ம வாசிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நரேட்டிவ்ஸ் அப்படின்னா சரித்திர தொடர்கள் அப்படின்றது. இப்போ நீங்க பைபிளை எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 43% வந்து சரித்திர தொடர்களால தான் எழுதப்பட்டிருக்குது. ஸோ பைபிளே ரொம்ப காமனான லிட்ரரி டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரித்திர தொடர்கள் தான். ஏன் இந்த சரித்திர தொடர்கள் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தா, இப்போ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி மூலமா சொன்னால் நம்ம டக்கு ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, இதுதான் சொல்ல வராங்க, இதனுடைய கருத்து இதுதான் அப்படின்னு நம்ம சீக்கிரம் புரிஞ்சுப்போம். அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஸ்டோரி மூலமா ஒரு மாரலை கற்றுக் கொடுக்குறாங்க, மாரல் விஷயங்களை. அதே மாதிரி தான் பைபிளில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோரி வச்சு, அதாவது சரித்திர தொடர்களை வச்சு, சம்பவங்களை வச்சு நமக்கு அதுலேருந்து ஒரு காரியத்தை டீச் பண்ணுறாங்க. அதனால தான் பைபிளில் 43% கிட்ட இப்படிப்பட்ட சரித்திர தொடர்கள் சம்பவங்களால ஆகியிருக்குது. இப்போ பைபிளில் எந்தெந்த புக்லாம் இந்த மாதிரி நரேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே மொத்தமே ஒரு புக் எடுத்துட்டோம்னா அதில் ஃபுல்லாகவே இப்படி சரித்திர சம்பவங்கள் இருக்கிற புக்ஸும் இருக்குது. சில ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ், தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து சரித்திர தொடர்கள் வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியாது. அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்லையும் சில இதில் வந்து இந்த சரித்திர கதைகள் வந்து சம்பவங்களை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாமே என்டையராக ஒரு புக் எடுத்துட்டோம்னா அதில் முழுசும் சரித்திரங்கள் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன புக்லாம் சொல்லலாம்? ஆதியாகமம் சொல்லலாம், அப்புறம் யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், சாமுவேலுடைய 2 புஸ்தகங்கள், அப்புறம் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெஹேமியா, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக என்டையராக அதில் வந்து சரித்திர தொடர்கள் தான் இருக்குது. அப்போது மற்ற ப்ராஃபிட்டிக்கல், அதாவது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லையும் சரித்திர தொடர்கள் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல், ஏசாயா, இந்த மாதிரி புக்ஸில் வந்து சில புக்ஸ்லேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் அதில் வந்து சரித்திர தொடர்கள் சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்குது. யோனா, இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம பைபிளில் இருக்கிற புக்ஸில் சரித்திர தொடர்கள். இப்போ இந்த சரித்திர தொடர்களை நம்ம இப்போ இந்த மாதிரி சரித்திர புஸ்தகங்களை படிக்கிறது மூலமாக கரெக்டாக அதை புரிஞ்சு படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் நம்ம வேதத்தை குறித்த நல்ல ஞானம் வரும். ஏன் அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவர்கள், நம்ம இப்போ கிறிஸ்டியன் தான் இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த பழைய ஏற்பாடு தான் நம்முடைய ஆவிக்குரிய வரலாறுன்னு சொல்கிறாங்க. ஆவிக்குரிய வரலாறு ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ அதில் இருந்தால் நம்ம வந்து நம்முடைய வரலாறு, ஆவிக்குரிய வரலாறு ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அதில் எழுதப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாமே நமக்கும் இந்த நாட்களில் உரியதாக இருக்குது, நமக்கும் அது சொந்தமாக இருக்குது. அதனால் இதை வந்து கரெக்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, இதை நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம்ல. இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எவை சரித்திர தொடர்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, எது எதெல்லாம் சரித்திர சம்பவங்கள், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சரித்திர தொடர்கள் அப்படின்னா அது வந்து கடந்த காலத்துல ஒரு வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவத்தை கதையா வந்து சொல்றாங்க. அது சொல்றதன் மூலமா அதனுடைய நோக்கம் என்ன, எதனால அது சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த காலத்துல வாழ்ற நமக்கு அது வந்து நமக்கு வழிகாட்டுறதா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரிஸ் மூலமா ஒரு விஷயத்த சொல்லும் போது நமக்கு அது ஈஸியா புரியுறது. ஸோ அதே மாதிரி அதனாலதான் கடந்த காலத்துல நடந்த சில சம்பவங்களை நமக்கு ஸ்டோரியா சொல்றதுதான் இந்த சரித்திர தொடர்களுடைய நோக்கம். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சரித்திர புஸ்தகங்கள் வாசிக்கும் போது, சரித்திர தொடர்களை வாசிக்கும் போது 3 முக்கியமான ஒரு பகுதிகள் இருக்கு. 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. 3 பேசிக் பார்ட்ஸ் இருக்கு எல்லா நரேட்டிவ்ஸ்லையும், எல்லா சரித்திர தொடர்களையும் 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. இப்போ ஒரு கதையை எடுத்துக்கிட்ட, ஒரு நாவல் எடுத்துட்டோம்னா அதுல என்னெல்லாம் இருக்கும், அதுல கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் கதாபாத்திரங்கள், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கதையை வந்து ஒரு கதையை வந்து ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் சூழ்நிலைகள்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. அண்ட் பிளாட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அங்க அந்த கதைக்கு கடைசியா எப்படி ஒரு முடிவு வருது, தீர்வு எப்படி வருது அப்படிங்கிறது தான் பிளாட் ரெசல்யூஷன். ஸோ இது 3ம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அந்த சரித்திர தொடர்கள்லையும் இருக்குது. 3 முக்கியமான பகுதிகள் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம், கேரக்டர்ஸ், அதாவது கதாபாத்திரங்கள். நெக்ஸ்ட் பிளாட்னா சம்பவம் இல்லைன்னா சூழ்நிலை. 3வது பிளாட் ரெசல்யூஷன், முடிவு, கருத்து இல்லைன்னா தீர்ப்பு. இது 3ம் பேசிக்கா ஒரு சரித்திர தொடருக்கு இருக்க வேண்டிய காரியங்கள். இது பிப்ளிக்கல் நரேட்டிவ்லையும் இது இருக்குது. அடுத்து வந்து நமக்கு இந்த ஸ்டோரி மூலமா இந்த சரித்திர பதிவுகளை சொல்றதுனால நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, தேவனை குறித்து நம்ம கற்றுக்கொள்றோம். இப்போ ஒரு கதையை வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறோம். இப்போ குறிப்பாக நம்ம வந்து யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை ரூத்தை பற்றி வாசிக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து முக்கியமானவங்க வந்து அந்த கேரக்டர் கிடையாது, ரூத்தோ இல்லை யோசேப்போ கிடையாது. ஆனால் அதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன். நம்முடைய தேவன் தான் அதில் முக்கியமானவர். அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சரித்திரத்தோட இருக்கு. அதில் எதனால தேவன் தான் அதில் முக்கியமானவர், ஏன் பீப்புள் கிடையாது அப்படின்னா, எப்படி தேவன் வந்து இந்த ஒரு சூழ்நிலையின் மூலமா, இந்த சம்பவத்தின் மூலமா தேவன் எப்படி அவருடைய பீப்புள் மத்தியில கிரியை செய்கிறாரு, எப்படி அவர் வந்து தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய பிளானை, திட்டத்தை மக்கள் மூலமா நிறைவேற்றாரு அப்படிங்கிறதான் ஃபோக்கஸ். ஸோ யோசேப்பின் மூலமா அவருடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றினாரு, அவர் ஆபிரகாமுக்கு அவர் வந்து கொடுத்த வாக்குத்தத்தை, நீங்கள் கானானுக்கு உன்னுடைய சந்ததி வந்து அடிமைகளாக இருப்பாங்க, அப்புறம் பஞ்சம் வந்தது, அதுலேருந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றணும், முற்பிதாக்களை காப்பாற்றணும், கோத்திர பிதாக்களை காப்பாற்றணுன்றதுக்காக யோசேப்பு வந்து எகிப்துக்கு அனுப்பப்பட்டார். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிக்சரை பார்த்தோம்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம், எப்படி தன்னுடைய மக்கள் மத்தியில் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றார், இந்த ஜனங்களை வச்சு ஒவ்வொரு திட்டத்தை எப்படி நிறைவேற்றார் அப்படிங்கிறதான் முக்கியமான ஃபோக்கஸ். ஸோ இது மக்களை மையப்படுத்தின ஒரு கதை கிடையாது. இதில் மையமாக சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் மட்டும்தான். அவரை தான் இது மேக்னிஃபை பண்ணி காமிக்கிற காரியங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நரேட்டிவ்ஸ், இப்போ சரித்திர தொடர்கள், நம்ம எதெல்லாம் சரித்திர தொடர்கள்னு பார்த்தோம். அதில் ஒரு 3 நிலைகள் இருக்குது சரித்திர தொடர்களில். எல்லா கதைகளும் ஒரு 3 நிலையில் வருது. அந்த 3 நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது நிலை, மேலே உள்ள டாப் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய முழு உலகத்திற்கான தேவனுடைய திட்டம், ஹோல் யூனிவர்சல் பிளான் ஆஃப் காட், முழு உலகத்திற்கான தேவனுடைய திட்டம். இது வந்து அந்த கதையில நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன இந்த லெவலில் என்னென்ன கதைகள்லாம் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்பு, அப்புறம் மனிதன் வந்து பாவத்திற்கு இடம் கொடுத்தது, ஜனங்கள் பாவம் செய்தது, அப்புறம் தேவன் வந்து எப்படி அவங்கள மீட்கிறதுக்காக தன்னுடைய குமாரனை அனுப்புனாரு, அவரை வந்து பலியாக கொடுத்தது. இது எல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் லெவலில் வரும். இந்த ஸ்டோரியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெட்ஷிப்பின் கதை, அந்த சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா மனிதர் வந்து முதல்ல ஆண்டவர் மனிதர்களை படைச்சாரு, அவங்க பாவம் செய்தாங்க, அவங்கள மீட்கிறதுக்காக தேவன் தன்னுடைய குமாரன் அனுப்பி அவருடைய இரத்த சிந்துதல் மூலமாக நமக்கு மீட்பை கொடுத்துருக்காரு. ஸோ இது ரெட்ஷிப்பின் செய்தி அப்படின்னு சொன்னோம். இதுதான் முதல் லெவலில் வருது ஒரு சரித்திர தொடரில் முதல் லெவல். ரெண்டாவது மிடில் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நிலைனா இது வந்து இதோடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி மட்டும்தான். ஓகேவா? அதில் என்னென்ன காரியங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம தேவன் அழைத்தது,
அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு முற்பிதாக்களினுடைய கதைகள். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமைகளாக இருந்தது, எகிப்திலேருந்து வெளியே வந்தது மோசேயினுடைய தலைமையின் கீழே. அப்புறம் தேவன் சீனாய் மலையில் அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகள். அதுக்கப்புறமா ஜனங்கள் வந்து கானானை போய் சுதந்திரிக்கிறது. தென் அகேன் அவங்க கானானுக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி அவங்க பாவம் செய்து தேவனை விட்டு வழி விலகி தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்தாங்க, அந்த மாதிரியான கதைகள். அதற்கப்புறமா இவங்க பாவத்தின் விளைவாக என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அசிரியாவுக்கும் யூதா ஜனங்கள் எங்கே போயிட்டாங்க, பாபிலோனுக்கும் அடிமைகளாக போனாங்க. கடைசியாக எப்படி அவங்கள திரும்ப அந்த அடிமைத்தனத்துலேருந்து தேவன் மீட்டு கொண்டு வந்தார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை ஃபோக்கஸ் பண்ண கதைகள் தான் இந்த மிடில் லெவலில் வருது. கடைசியாக பாட்டம் லெவல், கீழே உள்ள லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தனிப்பட்ட சரித்திரங்கள் இருக்குது. நிறைய சரித்திர சம்பவங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தது. அதாவது யோசேப்பா இருக்கலாம், ஆபிரகாமா இருக்கலாம், ரூதா இருக்கலாம், அப்படி ஜோஷுவாவா இருக்கலாம், மோசையா இருக்கலாம். இப்படி தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுல் ஸ்டோரியாக நமக்கு, ஒரு ஃபுல் சரித்திரமாக நமக்கு கிடைக்குதுல சம்பவமாக. அதுதான் மூணாவது கடைசி லெவல். ஸோ இந்த கடைசி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கைகள், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுடைய தொடர்கள் சேர்ந்து தான் முதல் 2 லெவலில் ஃபார்ம் பண்ணுது. அதாவது இவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது இதுல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி சென்டரா இந்த சரித்திரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதன் மூலமா தேவனுடைய உலகத்திற்கான திட்டத்தை எப்படி நிறைவேற்றாரு இவங்க மூலமா அப்படின்றத அந்த 3 நிலைகள். ஸோ முதல் நிலை என்ன பார்த்தோம், ஆண்டவருடைய முழு உலகத்திற்கான பிளான். 2வது நிலை இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் மையப்படுத்தினது. 3வது நிலை நிறைய அதில் நூற்றுக்கணக்கான தனிப்பட்ட மனிதர்களுடைய நரேட்டிவ்ஸ், அதாவது சரித்திர தொடர்கள், சரித்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் 3 நிலைகள் ஒரு நரேட்டிவ்ல. இது 3ம் நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு தனிநபருடைய நரேட்டிவை நம்ம வாசிச்சுட்டு இருப்போம், அவருடைய சரித்திரத்தை பற்றி. யோசேப்பா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அதை வாசிக்கும் போது நம்ம ஓகே இதிலிருந்து எப்படி மற்ற 2 லெவல்லையும் அவங்க ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த மாதிரியான காரியத்தை செய்கிறாங்க, அண்ட் அகெயின் ஆண்டவருடைய அந்த முழு உலக பிளான்ல என்ன மாதிரியான ரெட்ஷிப்பின் பிளான் எப்படி இதுலேருந்து செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் 3 நிலைகள், நம்ம வந்து பார்க்க வேண்டிய 3 நிலைகள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவை சரித்திர தொடர்களின் அல்லது பகுதிகளின் நோக்கம் அல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சரித்திர தொடர்கள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், எதெல்லாம் சரித்திர தொடர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எதெல்லாம் வந்து சரித்திர தொடர்களுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு கீழே நம்ம 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுக ஆவிக்குரிய அர்த்தங்களை தருவது சரித்திர சம்பவங்களின் நோக்கம் அல்ல. மறைமுக ஆவிக்குரிய அர்த்தங்களை தருவது சரித்திர சம்பவங்களின் நோக்கம் அல்ல. இப்போ ஒரு ஸ்டோரி எடுத்து படிக்கிறீங்க, ஒரு சம்பவத்தை எடுத்து படிக்கிறீங்க, சரித்திர சம்பவம். அதில் வந்து இதில் மறைமுகமாக என்ன அர்த்தத்தை, ஆவிக்குரிய அர்த்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. என்ன அப்படின்னா, ஒரு கதையிலேருந்து நம்ம டைரெக்டாக தான் சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ கவிதை அப்படின்னா கூட ஒன்று மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டான இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு கதைன்னு சொல்லும்போது அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் சொல்ல வராங்க. அதில் மறைமுகமான எந்த கருத்துக்களோ ஆவிக்குரிய அர்த்தங்களோ கிடையாது. இதற்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு அவர் என்ன பண்றாரு, பெண் பார்க்கறதுக்காக எலியேசர் தன்னுடைய வேலைக்காரன் எலியேசரை அனுப்புறாரு. அவரும் பெண் பார்த்துட்டு வராரு. இதுல இதை வந்து கிறிஸ்துவுக்கு ஈக்குவல் பண்ணி சொல்லுவாங்க சில பேர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை வந்து கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேலைக்காரன் எலியேசார ஆவியானவருக்கும் ஒப்பிட்டு சொல்லி ரெபேக்கால் அந்த மணப்பெண்ணை வந்து கிறிஸ்துவின் சபையாகிய மணவாட்டிக்கு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஈசாக்கு வந்து ஈசாக்கு எப்படி வந்து வனப்பெண் வந்து எலியேசார் கூட்டிட்டு வந்தாரோ, அதே போல கிறிஸ்து வந்து ஆவியானவருடைய உதவியினால தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை வந்து தன்னோட சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த கதை சொல்ற நோக்கமே கிடையாது. இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் பிளெயின் மீனிங் வாசிக்கும் போதே நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஆபிரகாம் வந்து எலியேசரை ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்காக அனுப்புறாரு, அவர் கூட்டிட்டு வராரு. ஸோ இதுல எந்த விதமான மறைமுகமான ஆவிக்குரிய அர்த்தங்களும் கிடையவே கிடையாது. இப்போ நான் எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி நீங்க எந்த ஒரு கதைக்குமே இந்த மாதிரி ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம கொடுக்கவே கூடாது. அது வந்து ஆத்தர் எழுதுனா அதனுடைய நோக்கமும் கிடையாது. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரி தவறு என்ற ஒழுக்க ரீதியான போதனைகளை
தருவது சரித்திர சம்பவங்களின் நோக்கம் அல்ல. சரி தவறு என்ற ஒழுக்க ரீதியான போதனைகளை தருவது சரித்திர சம்பவங்களின் நோக்கம் அல்ல. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சரித்திர சம்பவத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஓகே இதுதான், இதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒழுக்கத்திற்கு தேவையான சரி தவறு அப்படிங்கிற காரியங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதோட அவங்க எழுதலை. ஓகே இதை படிக்கும்போது இவங்க வந்து ஓகே இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு, இந்த பர்சன் கிட்ட இதெல்லாம் சரியா இருந்துச்சு, இந்த கதையிலேருந்து இல்லை இந்த சரித்திரத்துலேருந்து நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க எழுதலை. அது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. நம்ம இவங்க எழுதுனதுனுடைய அந்த ஒரு சரித்திர சம்பவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மனிதர் மூலமா தேவன் எப்படி தன்னுடைய திட்டத்தை இஸ்ரவேல் தேசத்திற்கான ஜனங்களுக்கான திட்டத்தை நிறைவேற்றினாரு அப்படின்றத சொல்றதா அதனுடைய நோக்கமே தவிர மற்ற நம்ம இதுல இருந்து இது சரி இது தவறுன்னு எந்த ஒரு போதனைகளையும் நம்ம எடுத்துக்க கூடாது. அதற்கு நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து சொல்லிய காரியங்களை ஃபாலோ பண்ணணும். அவர் ஸ்ட்ரெயிட்டா டீச்சிங்ஸ் கொடுத்தார்ல, நம்ம மலை பிரசங்கங்கள் பார்க்குறோம், அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் மோசே கொடுத்த 10 கட்டளைகள் நம்ம யாத்ராகமம் 20 வாசிக்கிறோம்ல, தேவன் கிட்ட அன்பு கூறுவது மற்றும் மனிதர்களிடம் அன்பு கூறுவது, இந்த கட்டளைகள் இதை ஃபாலோ பண்ணா போதும். இதுல இருந்து மற்ற எந்த விதமான சரித்திர தொடர்கள்ல இருந்தும் நம்ம சரியது தவறுதுன்னு ஒழுக்கத்திலேருந்து நம்ம அதுலேருந்து கற்றுக்கொள்கிற போதனைகள் கொடுக்கப்படல. அது எழுதுனதுடைய நோக்கமும் அல்ல. ஓகே, ரெண்டு காரியங்கள் நம்ம இதுவரை படிச்சிருக்கோம். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவை சரித்திர தொடர்களின் நோக்கம் அல்ல அப்படிங்கிறதுல 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சரித்திர சம்பவத்தில் விடுபட்ட முக்கிய கருத்துக்களை கருத்தில் கொள்ளாமல் விடுவது சரித்திர சம்பவத்தின் நோக்கம் அல்ல. ஒரு சரித்திர சம்பவத்தை கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஏதாவது கட்டளைகள், முக்கியமான கட்டளைகள், அதுல வந்து போதனைகள், கருத்துக்கள் வந்து விடுபட்டிருக்கலாம். அதை நம்ம கருத்துல கொள்ளாம ஓகே அதுலதான் சொல்லப்படலையே அப்படின்ட்டு அதை உதாசீனப்படுத்தி அதை விடுறது அது வந்து சரித்திர சம்பவத்தை எழுதினவருடைய நோக்கம் இல்லை. அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர்றாரு. இந்த ஒரு சம்பவத்தை எழுதுறாங்கன்னா அதில் முக்கியமான கட்டளைகளை கொடுக்கல, அதில் இல்லை அப்படின்றதுக்காக அதை நம்ம விட்டுறக்கூடாது. இது கட்டளை இல்லைன்னு விடக்கூடாது, அந்த கட்டளைகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரியம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் அந்த இதை வாசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டோரி வருதுன்னா, தாவீது வந்து பாவம் செய்கிறார் பத்சேபாள் இடத்துல. அதில் வந்து அப்போ அந்த தீர்க்கதரிசியை விட்ட தேவன் வந்து அவனை எச்சரிக்கிறாரு, நீ இப்படி செஞ்சிட்டியே அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதில் நம்ம என்ன பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவருக்கு இந்த பாவத்தினால ஏற்பட்ட விளைவுகளை பார்க்குறோம். என்னென்ன நடந்துச்சு அவருடைய குடும்பத்தில், அவருடைய ராஜ்யத்தில் என்னென்ன அதுக்கப்புறம் விளைவுகளை சந்திச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அவர் என்ன பண்ணல, தேவனுக்கு அவர் அந்த கட்டளைகளை அவர் பின்பற்றலை. ஸோ இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும்னா, ஓகே இந்த கட்டளைகளை நம்மளும் பின்பற்றணும். நம்ம வந்து இந்த வாசிக்கும் போது இதில் வந்து தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை வாசிக்கும் போது இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கணும். எப்படி இந்த விபச்சாரம் பாவம் பண்ணக்கூடாது, பண்ணிட்டா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் வரும், இந்த மாதிரியான பின்விளைவுகள் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேசார் ராஜாவை எடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பாபிலோன் தேசத்தை பார்த்து என்னுடைய மகா பராக்கிரமத்தினால கட்டின தேசம், உருவாக்கின தேசம் சொன்னார். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கணும், தேவனுக்கு மகிமை செலுத்தியிருக்கணும். ஆனால் அவர் தேவனுக்கு மகிமை செலுத்தலை, அதுக்கு பதிலாக அந்த மகிமை தனக்கு எடுத்துக்கிட்டார். அதனால பின்விளைவுகள் என்ன வந்துச்சு, அவர் வந்து காட்டு மிருகமாக ரொம்ப வருஷங்கள் அவர் அந்த நிலைமையில இருக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதில் வந்து என்ன பார்க்குறோம், தேவனுக்கு மகிமை செலுத்தணும், பெருமை நம்மளுடைய இருதயத்தில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஸோ இந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம வந்து படிக்கும்போது நம்ம அதையும் வாசித்து நம்ம அதை கருத்தில் கொள்ளணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஓகே அதை வாசிச்சுட்டு நம்ம போயிடக்கூடாது, அதனால என்ன விளைவுகள் வருது, இதுக்கு அது இந்த பாவத்துக்கு அது எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 தான் எவை சரித்திர தொடர்கள் அல்லது பகுதிகளின் நோக்கம் அல்ல அப்படின்ற டாப்பிக்கில் வருது. 3 காரியங்கள். மறைமுக ஆவிக்குரிய அர்த்தங்களை தருவது சரித்திர சம்பவத்தின் நோக்கம் அல்ல அப்படின்னு பார்த்தோம். 2வது சரி தவறு அப்படின்ற ஒழுக்க நெறி போதனைகளை தருவது சரித்திர சம்பவத்தின் நோக்கம் அல்லன்னு பார்த்தோம். 3வது ஒரு சரித்திர சம்பவத்தில் விடுபட்ட முக்கிய கட்டளைகளை கருத்தில் கொள்ளாமல் விடுவது சரித்திர சம்பவத்தின் நோக்கம் அல்ல. ஸோ இதுதான் சரித்திர சம்பவங்கள் கிடையாது. ஸோ வாசிக்கும் போது நம்ம ஒரு அந்த சரித்திர சம்பவங்களை வாசிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தவறுகளை நம்ம செய்யாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ இனிமேல் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யாமல் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு சரித்திரம் தொடர் இருக்குது அப்படின்னா அதுக்கு 3 முக்கியமான பகுதிகள் உண்டு. ஒன்று வந்து கேரக்டர், பிளாட் ரெசல்யூஷன், அதாவது கதாபாத்திரம், அப்புறம் வந்து சம்பவங்கள் இல்லைனா சூழ்நிலை, அப்புறம் முடிவு கருத்து இல்லைனா தீர்ப்புன்னு பார்த்தோம். இதை நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? முதலாவது கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்கள்னு எடுத்துட்டோன்னா, ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அதில் ஹீரோ இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, மற்ற மேஜர் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சரித்திர தொடர்லையும் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் தான். அவர் தான் சுப்ரீம் ஹீரோ, அவர் தான் முக்கியம், எல்லாத்துலேயும் அவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. அடுத்தது வில்லன் அப்படின்னா, வில்லன் என்ன பண்ணுவார்? எங்கேயாவது பிரச்சனையை உண்டு பண்ணுவார், எங்கேயாவது மோதல் சண்டைகள் உண்டு பண்ணும். அது யார்? சாத்தான். முக்கியமாக சாத்தான். இல்லை அப்படின்னா அவன் மூலமாக செயல்படுகிற தீய ஆவிகள், தீங்கை செய்கிற மனிதர்கள், இவங்க தான் இந்த ஸ்டோரிஸில் வில்லனாக இருக்கிறாங்க. மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதர் மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. அதெல்லாம் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொரு மனிதர்களை கொண்டு செயல்படுகிறவங்க, தேவனுடைய ஜனங்கள். அதாவது இப்போ நீங்கள் கிதியோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மூலமாக தேவன் காரியங்களை செய்தார்ல, அவர் தான் இப்போ யார்? மெயின் கேரக்டராக இருக்கார். ஸோ கேரக்டர்ஸ்ன்றவங்க நம்ம ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறோன்னா அது யார் நீங்கள் அதில் என்னென்ன கேரக்டர் இருக்காங்க, இதில் யார் வில்லனாக இருக்காங்க, யார் வந்து ஹீரோனா நமக்கு தெரியும். அவர் மாறாத ஒரு ஹீரோ யாருன்னா நம்முடைய தேவன் மட்டும்தான். அப்புறம் யார் மற்ற மெயின் கேரக்டர்ஸ் இங்கே யார் யார் இருக்காங்க அப்படின்னு ஒரு கதையை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட், சம்பவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அது என்ன அப்படின்னா அந்த சரித்திரத்தை எழுதுகிற அந்த ஆசிரியர் வந்து அதை எந்த மாதிரி சொல்லணும்னு விரும்புகிறார், என்னென்ன அந்த நிகழ்வில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் அதில் வைக்கிறாரு, அந்த கதையில் எந்த மாதிரி சீக்வன்ஸில் அவர் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சொல்கிறாரு, எந்த இடத்துல எந்தெந்த சீன் வருது, எந்தெந்த காட்சிகள் வருது, என்னென்ன நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல, அதை தான் நம்ம பிளாட்னு சொல்கிறோம், அதாவது சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடைசியாக பிளாட் லைன் அப்படின்னா இந்த கதையில் வருகிற எல்லா காரியங்களும், ஒரு கதை, ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் வந்து அந்த அவருடைய இடத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதோ புதுசாக ஏதோ ஒன்று வருது, அதனால என்ன ஆகுது, அங்கே ஒரு மோதலோ சண்டையோ முரண்பாடோ வருது. கடைசியில் அந்த கேரக்டர் எப்படி அந்த எல்லா மோதல்கள் சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து முடிக்கிறாரு அப்படின்றத தான் பிளாட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது கதையினுடைய முடிவு கருத்து, எப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் முடிச்சு ஒரு முடிவு வருது அப்படிங்கிறது தான் பிளாட் ரெசல்யூஷன். ஸோ இந்த கேரக்டர், கதாபாத்திரங்கள், அந்த சரித்திரத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த கதாபாத்திரங்கள் என்ன, இதனுடைய சம்பவம் பின்னணி என்ன, எப்படி அது முடிவு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிதியோனுடைய நம்ம சம்பவத்தை எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிதியோனில் உள்ள இந்த ஸ்டோரி எடுத்துட்டோம்னா நிறைய காட்சிகள் இருக்குது. இது நடக்குது, அது நடக்குது, மீதியானவர் கூட ஃபைட் நடக்குது, தேவனை சோதிக்கிறான், இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஒன்று மட்டும் தனியாக எடுத்துருக்கோம், ஒரே ஒரு காட்சியை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கிதியோன் வந்து தேவன் என்ன வச்சு தான் நீங்கள் என்ன கொண்டு தான் மீதியானியர்களை வந்து முறியடிப்பீங்க, டிஃபீட் பண்ணுவீங்கன்றதுக்கு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, ஒரு தோலை வந்து போட்டு முதல்ல நீங்கள் இதில் மட்டும் பனி பெய்யணும், வேற எங்கேயும் பனி பெய்யக்கூடாதுன்றான். அப்புறம் வேற தரையிலெல்லாம் பனி பெய்யட்டும், இதில் மட்டும் பனி பெய்யக்கூடாதுன்னு தேவனை சோதிக்கிறான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த காட்சியை மட்டும் நீங்கள் எடுத்து நம்ம வந்து ஓகே இதில் எடுத்துட்டு இந்த கிதியோனுடைய ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா என்ன தெரியுது, தேவனை வந்து நம்ம தேவனுடைய சித்தத்தை அறியறதுக்கு நம்ம தேவன்கிட்ட எப்படி கேட்கணும், எப்படி கிதியோன் சித்தத்தை அறிஞ்சுக்கிட்டா நம்ம தேவன்கிட்ட அடையாளத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை நம்மளும் அறிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சரியானது கிடையாது. ஏன்னா இந்த ஒரு சீனை வச்சு நம்ம கிதியோனுடைய ஸ்டோரி ஃபுல்லாத்தையும் இதுதான் கிதியோனுடைய ஸ்டோரி, இதுதான் பிளாட்டு, இதை தான் வந்து இந்த சம்பவத்தை தான், இதுதான் கரெக்டான சம்பவத்தை தான் இந்த ஆசிரியர் சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம், ஒரு பேசேஜை நம்ம வாசிக்கிறோன்னா அதில் ஒரு இதை மட்டும் எடுத்து சொல்லக்கூடாது, அது கான்டெக்ஸ்டாக பார்க்கணும். கான்டெக்ஸ்ட்னா சூழ்நிலை, நடந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலையில் அது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அதே போல் இப்போ இந்த கிதியோனில் அந்த ஒரு சீனை மட்டும் எடுக்காமல் இந்த என்ன ஃபுல்லாக நடக்குது, அந்த ஃபுல் பிளாட்டு என்ன, அந்த கதைக்களம் என்ன நடக்குது அந்த கதையில் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்த்தாதான் என்ன சொல்ல வராரு இந்த ஆசிரியர் கிதியோனுடைய சம்பவத்தின் மூலமாக அப்படிங்கிறது புரியும். இப்போ முதல்ல நம்ம ஃபுல்லாக இப்படி பார்க்குறது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது, கிதியோன் வந்து ஒளிஞ்சிருந்து போரடிச்சிட்டு இருக்காரு, இஸ்ரவேலர்கள் மீதியானியர்கள் கிட்ட அடிமைகளாக இருக்கிறாங்க. தேவன் என்ன பண்ணுறார், கிதியோனை பார்த்து நீ இப்போ உன்னை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போறேன்னு சொல்லி அவனை செயல்படுறதுக்கான ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அப்போ கிதியோன் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய அடையாளங்களை கேட்குறான். ஆண்டவரும் அவன் கேட்ட எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு, அடையாளங்களையும் அவனுக்கு கொடுக்குறாரு.
அப்புறம் என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ வந்து என்ன பண்ண போற, நீ பாகாலுடைய பலிபீடங்கள் எல்லாம் அழிச்சிரு அப்படின்றாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், பயந்து போய் காலையில் பண்ணாமல் அதை என்ன பண்ணுறான், நைட் எல்லாரும் தூங்கின பிறகு பண்ணுறான். இதுலேருந்து என்ன தெரியுது, கிதியோன் ரொம்ப பயந்த சுவாபமாக இருக்கிறான், அவனுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அகைன் நெக்ஸ்ட் திரும்ப எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் திரும்ப என்ன சொல்கிறான், ஆண்டவரை வந்து ஆண்டவர் இன்னும் எனக்கு வந்து ஒரு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு இப்போ தான் அந்த தோலை விரித்து நான் தான் மீதியானியர்களை வந்து தோற்கடிப்பேன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். 2 தடவை கேட்குறான். தேவன் கோவமே பண்ணாமல் 2 தடவை அவனுக்கு அந்த அடையாளத்தை செய்யறாரு, அவன் கேட்டதை செய்யறாரு. ஆனா இப்போ என்ன இது, இப்போ இதுவரை இருக்கிற ஸ்டோரியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே இப்போ கிதியோன் வந்து தேவனை எப்படி அடையாளம் கேட்டு தேவனுடைய சித்தத்தை அறியறான் அப்படின்றது இதனுடைய இது கிடையாது. ஏன்னா இன்னும் ஸ்டோரி இருக்கு, அதை நம்ம வாசிச்சாதான் கிதியோன் வந்து தேவனை விசுவாசித்து நம்பி செயல்படுறானா இல்லையா அப்படின்றது தெரியும். அதுதான் இதனுடைய முக்கியமான ரெசல்யூஷன், முடிவு எப்போ அப்படி அதில் தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் செயல்பட வேண்டியது யாரு, கிதியோன். எதை நம்பி, கர்த்தரை நம்பி அவன் வந்து செயல்படுறானா இல்லையா அப்படின்றதான் இங்கே ஒரு முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட். இப்போ பார்க்குறோம், இவன் செயல்படுவானா மாட்டானா, தேவனை நம்பி செய்வானா இல்லை பயந்து போய் இருப்பானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வரணும்னா நம்ம இன்னும் ஃபுல்லாக நம்ம படிக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் வந்து இந்த அடையாளங்களெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா திரும்ப அவனை வந்து மீதியானியர்களுடைய போராடுறதுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்க்க சொல்கிறாங்க. 30,000 பேர் வராங்க. தேவன் என்ன சொல்கிறாரு, வேண்டாம்ப்பா நிறைய பேர் இருக்காங்க, அது 300 குறைச்சிட்றாங்க. 300 பேரும் எங்கே போகிறாங்க, மீதியானியர்கள் கூட சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. இப்போ சண்டை போட போகும்போது அவங்க கிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது, ஒரு எக்காலத்தையும் தீவெட்டியும் பிடிச்சிட்டு தான் போகிறாங்க. எல்லாரையும் மலைக்கு மேலே நிற்க சொல்லி இந்த எக்காலத்தையும் தீவெட்டியும் பிடிச்சிட்டு கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் அப்படிங்கிற அந்த சத்தமிட்டு சொல்கிறாங்க. கிதியோன் சொல்கிறாரு. இப்போ தான் இந்த ஸ்டோரியோடைய கிளைமேக்ஸ்க்கு வரோம். என்ன நடக்குது, அந்த சவுண்டை கேட்டதும் எதிரிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாளையத்தில் இருந்த எல்லாரும் பயந்து, நைட்டு நேரமாக இருக்குது, அவங்க கிட்ட தூங்கிட்டாங்க எல்லாரும். ஸோ எல்லாரும் ஆப்வியஸாக தீவெட்டிகளெல்லாம் அணைச்சிட்டு தான் தூங்கியிருப்பாங்க. ஸோ அந்த டார்க்கில், அந்த இருட்டு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த சத்தத்தை கேட்டோன்னே எல்லாரும் பயந்து அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து மாண்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் கிளைமேக்ஸ், ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். இப்போ என்ன நடக்குது, இவங்க எல்லாரும் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிதியோன் போய் சண்டை போடலை. இப்போ அவங்க எல்லாரும் எங்கே நிற்கிறாங்க, அந்த மலையின் மேலே சுற்றி அந்த பாளையத்தை சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் தீர்வு, பிளாட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றோம்ல, கதையினுடைய முடிவு தீர்ப்பு இப்போ தான் வருது. என்னது, கிதியோன் தேவனை நம்பி செயல்பட்டான். ஸோ என்னாச்சு, அவன் மேலே மலையில் நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய அந்த சத்தத்தை, ஜனங்களுடைய சத்தத்தை மட்டும் 300 பேரோட சத்தத்தை மட்டும் கேட்டு ஜனங்கள் எல்லாரும் வெட்டுண்டு அவங்களுக்குள்ளேயே மடிச்சிட்டாங்க. அதுதான். ஸோ இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை எப்படி அறியறது, அடையாளங்கள் மூலமா அப்படின்றது கிடையாது. ஆனால் எப்படி வீக்கான பீப்புளை வச்சு, பலவீனமானவர்களை வைத்து, எந்த குறைபாடுகள் உள்ளவங்களை வச்சு தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றாரு. அவங்க இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் எப்படி தன்னுடைய திட்டத்தை அவங்க மூலமா நிறைவேற்றாரு அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரியினுடைய முக்கியமான சொல்ல வந்ததுக்கான நோக்கமே. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது ஒரு சீனை மட்டும் எடுத்தா நம்ம தப்பான ஒரு அர்த்தம் கொடுத்துருவோம். ஸோ இதனுடைய முழுமையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரிஜினலாக என்ன அர்த்தம் இதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபுல் ஸ்டோரியை அதனுடைய கதையோடு சேர்த்து படிக்கணும். இதில் என்னென்ன கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க, முக்கியமாக ஈவில், அந்த வில்லன் யாரு, மீதியானியர்கள், அந்த சண்டை போட வந்தவங்க. இதில் தேவன் யாரை மேஜராக பயன்படுத்துகிறாரு, கிதியோனை பயன்படுத்துகிறாரு. இதற்கு பின்பாக யார் இருந்து இந்த வெற்றியை கொடுக்குறாரு, அல்டிமேட் ஹீரோ நம்மளுடைய தேவன் அப்படின்றது தெரியுது. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு சரித்திரத்தையும் வாசிக்கும் போது இப்படி இந்த பிளாட் லைன்லாம் வச்சு, இந்த கதை காலத்தெல்லாம் வச்சு நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஓகே இதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கிதியோனுடைய ஸ்டோரியில் இப்படி சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் என்ன ஆகுது, ஒரு ஸ்டோரி அதனுடைய சரித்திரமாக அவருடைய கதையாக மாறுது. அண்ட் இப்போ இந்த கிதியோன் வந்து ஒரு ஸ்டோரி தான் நியாயாதிபதிகள் புக்கில் இருக்கிறதுல. இதே மாதிரி அநேக நியாயாதிபதிகளை தேவன் உபயோகித்திருக்கிறார். எப்படி, பலவீனமானவங்களை, அப்படிப்பட்டவங்களை உபயோகித்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பெரிய ரெட்ஷிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். இப்படி ஒவ்வொரு நியாயாதிபதியோட கதையிலையும் என்ன இருக்குது, ஒவ்வொரு இப்படிப்பட்ட கேரக்டர், பிளாட் ரெசல்யூஷன், அதாவது சம்பவங்கள், சூழ்நிலைகள் இருக்குது. அந்த கதை என்ன அப்படி எழுதப்பட்டிருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஜட்ஜஸ் அப்படின்ற ஒரு புக்கு வருது. ஒவ்வொரு நியாயாதிபதிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டோரி லைன் இருக்குது,
கதை இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து ஜட்ஜஸ் அப்படின்ற ஒரு ஃபுல் புக் வருது. இப்போ இந்த ஜட்ஜஸ் அந்த புக்கு வந்து எதோட பார்ட்டா இருக்குது? நம்முடைய முழு வேதத்தினுடைய ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ அந்த முழு வேதத்துக்கும் அந்த ஒவ்வொரு புக்குக்கும் தனியா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு புக்குக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கேரக்டர், பிளாட் ரெசல்யூஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த முழு புக்குக்கான பிளாட்ல என்ன, பிளாட் ரெசல்யூஷன் என்ன சம்பவம், என்ன கதைக்களத்தை புரிஞ்சுட்டு படித்தோம் அப்படின்னா இது எல்லாமே கடைசியாக ஒரு மேஜர் ஸ்டோரியை தான் நமக்கு சொல்ல வரும். அது என்ன அப்படின்னா தேவன் எப்படி தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரே ஒரு தீம் தான். எப்படி தன்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனே தேவன் அனுப்பினார் அப்படிங்கிற அந்த ரட்சிப்பின் செய்தியை தான் எல்லா புக்கும் சேர்ந்து நமக்கு கடைசியாக சொல்ல வருது. இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டுவோம். அதே போல தான் இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு புக்கும், ஒவ்வொரு நரேட்டிவும், ஒவ்வொரு சரித்திர தொடர்களும் ஒவ்வொரு பிளாக் மாதிரி, ஒவ்வொரு செங்கல் மாதிரி ஒவ்வொன்றும் கட்டி 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 கடைசியில் எழும்பும் போது அதை நம்ம ஃபுல் பிக்சராக பார்க்கும்போது அது கிறிஸ்து நமக்காக செய்த அந்த மீட்பின், அந்த ரட்சிப்பின் கதையை தான் சொல்ல வருது. ஸோ இதுதான் நரேட்டிவ்ஸ், இதுதான் சரித்திர தொடர். அதை எப்படி வாசிக்கணும், அதை எப்படி வாசிக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்ம கற்றுருக்கோம். இந்த சரித்திர தொடர்களுடைய ஹீரோ யாரு அப்படின்னா கர்த்தர் மாத்திரமே, தேவன் மாத்திரம்தான் அதனுடைய ஹீரோவாக இருக்கிறாரு. அவர் வந்து எப்படி ஜனங்களை பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றார் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய இதாக இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு வந்து சரித்திர தொடர்களை எப்படி வாசிக்கிறது அப்படின்னா என்ன, எப்படி ரீட் பண்ணணும், எப்படி அது எப்படி எழுதப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்னதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வேணால் நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 43% மேலே சரித்திர தொடர்களாக தான் இருக்குது. எதெல்லாம் சரித்திர தொடர்கள் அப்படின்ட்டு பார்த்தோம். அது நமக்கு கடந்த காலத்தில் நடந்த சில வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு ஸ்டோரி மூலமாக சொல்கிறாங்க. இப்போ ப்ரெசன்ட் டேஸில் நமக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரி, அந்த ஒவ்வொரு சரித்திர தொடர்கள் மூலமாகவும் தேவன் வந்து எப்படி தன்னுடைய மக்களை வந்து பயன்படுத்தார் அப்படிங்கிறத கற்றுக்கொள்கிறோம். அது தேவனை தான் மேக்னிஃபை பண்ணி காமிக்குது, அதாவது மகிமைப்படுத்துது, எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் கிடையாது. அப்புறம் இந்த அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம், ஒரு சரித்திர சம்பவத்தை எடுத்துட்டோம்னா அதில் 3 பகுதிகள் இருக்கு. கேரக்டர், பிளாட் ரெசல்யூஷன், கதாபாத்திரம், சம்பவங்கள், அப்புறம் முடிவு தீர்ப்பு, முடிவு கருத்து அப்படின்னு பார்த்தோம். அதை ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியும் பார்த்தோம். கேரக்டர்ஸ் யார் யார், பிளாட்னா என்ன, பிளாட் ரெசல்யூஷன் எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அண்ட் இது எல்லா ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு சரித்திரங்களும் எந்த கடைசியாக பில்ட் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து நமக்காக செய்த மீட்பின் செய்தியை தான் சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் 3 லெவல்ஸ் இருக்குது, 3 நிலைகள் இருக்குது நரேட்டிவ்ஸில் அப்படின்னு பார்த்தோம். முதலாவது டாப் வந்து தேவனுடைய முழு உலகத்திற்கான திட்டம். 2வது அது வந்து இஸ்ரேல் தேசத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணது. 3வது நிறைய தனிப்பட்ட மனிதர்களுடைய சரித்திரங்கள். இது எல்லாம் சேர்ந்து தான், இந்த சரித்திரங்கள் சேர்ந்து தான் முதல் 2 லெவலையும் உருவாக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், எவை சரித்திர தொடர்களின் நோக்கம் அல்ல அப்படின்ட்டு நம்ம அந்த டாப்பிக்கில் பார்த்தோம். என்னதெல்லாம் மறைமுக ஆவிக்குரிய அர்த்தங்களை தருவது சரித்திர சம்பவங்களின் நோக்கம் அல்ல. 2வது சரி தவறு என்ற ஒழுக்க ரீதியான போதனைகள் தருவது சரித்திர சம்பவங்களின் நோக்கம் அல்ல. ஒரு சரித்திர சம்பவத்தில் விடுபட்ட முக்கிய கருத்துக்கள், கட்டளைகளை கருத்தில் கொள்ளாமல் விடுவது சரித்திர சம்பவங்களின் நோக்கம் அல்ல. ஸோ எல்லாத்தையுமே அதில் சொல்லப்படலைன்றதுக்காக விட்டுறாதபடி அது எல்லாத்தையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்னு தான் சொல்ல வராங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோடய நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். எல்லாம் உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் ஒரு சரித்திரத்தை வாசிக்கும் போது நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், எங்ககிட்ட கேட்கலாம். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு லிட்ரரி ஜான்ரா எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து ரெடியாக நீங்கள் டெய்லி பார்த்தீங்க, ரீட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பைபிளை ரீட் பண்ணும்போது இந்த நம்ம படிக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக நம்ம ஒரு பைபிளை ரீட் பண்ணலாம், சரியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஜெபம் செய்து நம்ம இந்த ஸ்டடியை முடிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த பைபிள் ஸ்டடியையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் எப்படி ஒரு சரித்திர தொடர் புஸ்தகங்களை, சம்பவங்களை எப்படி நாங்கள் வாசிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுன்றதை குறித்து நாங்கள் பார்த்துருக்குறோம். அவ்வியானவரே, ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசியிருப்பீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு புரியறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் இன்னும் இந்த காரியங்களை, கற்றுக்கொண்ட காரியங்களை வைத்து எஃபெக்டிவாக வேதத்தை வாசித்து புரிந்து கொண்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை புரிந்து கொண்டு இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளெல்லாம் அப்ளை பண்ணி அதன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற வழி நடத்துதலின் படி நடக்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக, எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்து தாங்க.
கேட்குற ஒவ்வொருவருக்கும், இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கணும். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்களே மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.